டாஸ்மாக் நிறுவனத்தின் பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க தமிழக அரசு முயல்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை சட்டப்படி தொடர்ந்து விசாரிக்க அனுமதி அளித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் 6 முதல் 8ஆம் தேதி வரை 60 மணி நேரம் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கின் விசாரணையில் இருந்து நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான அமர்வு விலகியதை அடுத்து நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் மற்றும் K ராஜசேகர் அமர்வு விசாரித்தது. கடந்த ஏப்ரல் 8 முதல் 21ஆம் தேதி வரை வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் கடந்த 2017 முதல் 2024ஆம் ஆண்டு வரை பதிவு செய்யப்பட்ட 41 முதல் தகவல் அறிக்கைகள் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டதாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை நடத்த அமலாக்கத்துறைக்கு சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அதே சமயம் எந்த வழக்குகளின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு தெரிவிக்க சட்டத்தில் எந்த வழிவகையும் இல்லை என்றும் நீதிமன்றம் கூறியது. அந்த விவரங்களை வழங்கினால் ஆதாரங்களை மறைக்கவும் அழிக்கவும் வாய்ப்புகள் உள்ளதால் வழக்குகளின் விவரங்களை வழங்கிட உத்தரவிட முடியாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். டாஸ்மாகில் மதுபானங்களின் விலை நிர்ணயம், பார்களுக்கு உரிமை வழங்குவது தொடர்பாக 100 கேள்விகள் எழுப்பி வாக்குமூலங்கள் பதிவு செய்து கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை என்று நீதிமன்றம் கூறியது. சோதனையின் போது அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டதாக யூகத்தின் அடிப்படையில் அரசு குற்றம் சாட்டியதாக கூறிய நீதிபதிகள் சட்டத்தின்படி ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். திடீர் சோதனைகளின் போது தகவல்கள் கசிவதை தடுக்க ஊழியர்கள் சிறைபிடிக்கப்படுவது துன்புறுத்தல் ஆகாது என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். மாநில காவலர்கள் சோதனை நடத்தும் போது தங்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டதாக யாரும் வழக்கு தாக்கல் செய்ததில்லை என்று கூறிய நீதிமன்றம் அரசு டாஸ்மாக் நிர்வாகமும் இந்த வழக்கை ஏன் தாக்கல் செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்தனர். அமலாக்கத்துறை விசாரணைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோ என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் டாஸ்மாக் நிறுவனத்தின் பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க முயல்வது துரதிருஷ்டவசமானது என்று கூறினர். டாஸ்மாகிற்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தீவிரமானது என்று கூறிய நீதிபதிகள் அது குறித்து முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர். அமலாக்கத்துறை சோதனைக்கு அரசிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த நீதிமன்றம் கூட்டாட்சி தத்துவம் இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்று கூறியது. அரசியல் பழிவாங்கும் நோக்கில் சோதனை செய்யப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்திய நீதிபதிகள் சட்டப்படி அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்க அனுமதி அளித்தும் ஆணையிட்டனர்.